ஒரு கம்பெனியை இமேஜின் பண்ணி பாருங்க. ஒரு பக்கம் இந்தியாவுடைய மிகப்பெரிய சிகரெட் பிசினஸ்ல ஒண்ணு, இன்னொரு பக்கம் ஆஷிர்வாத், சன்ஃபீஸ், பிங்கோ, இப்பி, சாவ்லான், ஃபியாமா, கிளாஸ்மெண்ட், இது மாதிரி நமக்கு தினமும் தெரிஞ்ச பிராண்ட்ஸும் இதுல இருக்கு. அதுக்கப்புறம் அக்ரி பிசினஸ், பேப்பர், பேக்கேஜிங், ஹோட்டல்ஸ், இப்படி பல பிசினஸ் ஒரே கம்பெனி ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுதான் ஐடிசி லிமிடெட். இப்போ ஒரு முக்கியமான கேள்வி என்னன்னா, ஐடிசியோட ஷேர் பிரைஸ் 269ல இருக்கும்போது இது ஒரு வேல்யூ ஆப்பர்ச்சுனிட்டியா, இல்ல சிகரெட் பிசினஸ் மேல இருக்கும் டாக்ஸ், அதுக்கப்புறம் ரெகுலேட்டரி ரிஸ்க் காரணமா இந்த ஸ்டாக் சீப்பா இருக்கா? இந்த வீடியோல ஐடிசி பத்தி சிம்பிளா இன்வெஸ்டர் பெர்ஸ்பெக்டிவ் வியூல பார்க்கலாம். ஐடிசியோட ஸ்டோரி எங்கிருந்து ஆரம்பிக்குது? 1910ல எஸ்டாப்ளிஷ் ஆன கம்பெனி இது. ஆரம்பத்துல டொபாக்கோ, அதுக்கப்புறம் சிகரெட்ஸ் தான் இவங்களோட முக்கியமான பிசினஸ். அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் நடந்தது. சிகரெட் பிசினஸ் ஜெனரேட் பண்ணி வர்ற ஸ்ட்ராங் கேஷ் ஃப்ளோவை ஐடிசி வேற பிசினஸ்க்கு பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க. அதுல இருந்து தான் எஃப்எம்சிஜி, அக்ரிகல்ச்சர், பேப்பர் போர்ட்ஸ், பேக்கேஜிங், அதுக்கப்புறம் ஹோட்டல்ஸ் போன்ற பிசினஸ் எல்லாம் உருவாக ஆரம்பிச்சது. ஆனா இன்னைக்கு ஐடிசியை ஒரு சிகரெட் கம்பெனின்னு மட்டும் பார்க்க முடியாது. இதோட பிசினஸ் மாடலை பார்த்தா ஒரு லைன்ல சொல்லணும்னா, சிகரெட்ன்றது கேஷ் இன்ஜின், எஃப்எம்சிஜின்றது ஒரு growth ஸ்டோரி. ஐடிசி எப்படி பணம் சம்பாதிக்குது? இவங்களோட பிசினஸ் 4 பார்ட்ஸா பிரிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் சிகரெட்ஸ், இதுதான் ஐடிசியோட பிக்கெஸ்ட் ப்ராஃபிட் ஜெனரேட்டர்னு சொல்லலாம். ரெண்டாவதா எஃப்எம்சிஜி, பிஸ்கட், ஸ்நாக்ஸ், நூடுல்ஸ், பேக்கேஜ் ஃபுட்ஸ், பர்சனல் கேர், ஸ்டேஷனரி, இது மாரி பல ப்ராடக்ட்ஸ் இதுல இருக்கு. மூணாவதா அக்ரி பிசினஸ், டொபாக்கோ லீஃப் சோர்சிங்ல இருந்து அக்ரிகல்ச்சரல் கமாடிட்டிஸ், அதுக்கப்புறம் டிஜிட்டல் ஃபார்மிங் பிளாட்ஃபார்ம்ஸ் வர இதுல இருக்கு. நாலாவதா பேப்பர் போர்ட்ஸ், பேப்பர் பேக்கேஜிங், இதுதான் ஐடிசியோட டைவர்சிபிகேஷன் ஸ்டோரி. அதாவது ஒரு பிசினஸ் ஜெனரேட் பண்ணும் கேஷ மத்த பிசினஸ் வளர்ச்சிக்கு பயன்படுத்துறாங்க. சோ இதுதான் ஐடிசியோட மிகப்பெரிய ஸ்ட்ரென்த். ஆனா ஐடிசிக்கு ஒரு பெரிய கேள்வியும் இருக்கு. இங்கதான் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டோரி இன்ட்ரெஸ்டிங்கா ஆகுது. ஐடிசி டைவர்சிஃபைட் கம்பெனியா இருந்தாலும் இன்னும் அது ப்ராஃபிட் இன்ஜின் ஜெனரேட் செய்யற சிகரெட் பிசினஸ் ரோல் ரொம்ப முக்கியமா இருக்கு. சிகரெட் பிசினஸும் நல்லா கேஷ் ஃப்ளோ கொடுத்துக்கிட்டு இருக்கு. ஆனா அதே பிசினஸ் தான் ஐடிசிக்கு ஒரு பிக்கஸ்ட் ரிஸ்காவும் இருக்கு. ஏன்னா டாக்ஸேஷன், ரெகுலேஷன், அதுக்கப்புறம் ஹெல்த் ரிலேட்டட் ரெஸ்ட்ரிக்ஷன். கவர்மெண்ட் சிகரெட் டாக்ஸஸ இன்க்ரீஸ் செஞ்சா என்ன ஆகும்? சிகரெட் பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ பிரைஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா வால்யூம்ஸ் கண்டிப்பா பாதிக்கப்படலாம். அதுக்கப்புறம் லீகல் சிகரெட்ஸ் எக்ஸ்பென்சிவ் ஆகும்போது இல்லிசிட் சிகரெட் ட்ரேட் அதிகரிக்க வாய்ப்பும் இருக்கு. ஸோ இது ஒரு ரிஸ்க். அதனால இன்வெஸ்டர் ஐடிசி அனலைஸ் செய்யும் போது சிகரெட் பிசினஸ் இக்னோர் செய்யவே முடியாது. இவங்களோட மேனேஜ்மெண்ட் அண்ட் ஓனர்ஷிப் பத்தி சொல்லணும்னா, ஐடிசிக்கு ட்ரெடிஷனல் இந்தியன் ப்ரொமோட்டர் குரூப்னு யாரும் கிடையாது. ஹிஸ்டாரிக்கலி பேட் ஒரு மேஜர் ஷேர் ஹோல்டர். ஆனா பேட் அவங்களோட ஸ்டேக்கை இப்ப கிராஜுவலா ரெடியூஸ் செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. 2023ல 43.34% இந்த ஸ்டேக் இப்ப ஜூன் 2026ல 34.23% குறைஞ்சிருக்கு. அதே நேரத்துல டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் ஓனர்ஷிப் 41.94%ல இருந்து 49.13% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஷார்ட் டேர்ம்ல பெரிய ஷேர் ஹோல்டர் ஸ்டேக் சேல் பிரைஸ் மேல சப்ளை பிரஷர் இருக்கலாம். ஆனா லாங் டேர்ம்ல இன்ஸ்டிடியூஷனல் ஓனர்ஷிப் இன்க்ரீஸ் ஆயிருக்கிறது ஒரு பாசிட்டிவ் சிக்னலா தான் பார்க்கப்படுது. மேனேஜ்மெண்ட் சைடு ஐடிசி பல வருஷமா சிகரெட் பிசினஸ் சக்சஸ்ஃபுல்லா ஆப்ரேட் செஞ்சுட்டு வராங்க. எஃப்எம்சிஜி பிசினஸ் இன்னும் பில்ட் பண்ணிட்டே இருக்காங்க. ஐடிசி ஹோட்டலோட டிமேஜர் இந்த மாதிரி காம்ப்ளெக்ஸ் டிரான்சாக்ஷனை எக்ஸிக்யூட் செய்யும் போது மேனேஜ்மெண்ட் கேப்பபிலிட்டி என்னன்னு தெளிவா காட்டுது. ஸோ ஓவரால் மேனேஜ்மெண்ட் குவாலிட்டி ஸ்ட்ராங். பிக்கஸ்ட் டெஸ்ட் என்ன? எஃப்எம்சிஜி பிசினஸ் ப்ராஃபிட்டபிள் growthக்கு கொண்டு வரது தான். ஐடிசியோட ஃபியூச்சர் growth அப்படின்னு பார்த்தா சிகரெட்டை மட்டும் நம்பி இல்ல, எஃப்எம்சிஜியும் நம்பி இருக்கு. ஸோ இது மாரி நிறைய கேட்டகரிஸும் இருக்கு எஃப்எம்சிஜிக்குள்ள. எஃப்எம்சிஜி அதுக்கப்புறம் ப்ரீமியம் ப்ராடக்ட்ஸ் கேட்டகரிஸ் எல்லாம் growth செய்ய முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா இதுல முக்கியமான கீவேர்டு என்னன்னா ப்ரீமியமைசேஷன். அதாவது லோ பிரைஸ்டு ப்ராடக்ட்ஸ்ல இருந்து பிரீமியம் ப்ராடக்ட்ஸ்க்கு கன்சியூமர் மூவ் ஆகும்போது கம்பெனிஸ்க்கு பெட்டர் மார்ஜின்ஸும் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அடுத்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்னன்னு பார்த்தோம்னா அக்ரி பிசினஸ். ஈச்சோப்பல் போல டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ஸ் மூலம் ஃபார்மர்ஸ் அதுக்கப்புறம் சோர்சிங் நெட்வொர்க்கை ஸ்ட்ரென்தன் செய்ய ஐடிசி முயற்சி செஞ்சுட்டு வராங்க. மூணாவதா சஸ்டைனபிள் பேக்கேஜிங். பிளாஸ்டிக்கு அல்டர்னேட்டிவா ரீசைக்கிளபிள் பேக்கேஜிங் டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு. ஸோ பேப்பர் போர்ட்ஸ் பிசினஸ் பெனிஃபிட் ஆகலாம். நாலாவதா ஐடிசி ஹோட்டல்ஸ். ஹோட்டல் பிசினஸ்ல ஐடிசிக்கு 40% ஸ்டேக் இருக்கு. ஸோ அந்த பிசினஸ் வளர்ச்சியிலிருந்து இன்டைரக்ட் பெனிஃபிட் கிடைக்கலாம். அதனால ஐடிசிக்கு ஃபியூச்சர் growth ஆப்ஷன்ஸ் ஒன்னு இல்ல, நிறைய இருக்கு.
சோ இப்ப நம்பர்ஸ் என்ன சொல்லுது? ஸ்டோரியை மட்டும் பார்த்தா போதாது, ஒரு இன்வெஸ்டரா நம்பர்ஸும் முக்கியம். Financial year 26ல ஐடிசியோட ரெவன்யூ 78,868 கோடி, ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் 27,306 crore, ஆப்ரேட்டிங் மார்ஜினும் 35%, ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 21,018 crore. ஸோ ஃபினான்ஷியல் இயர் 15ல வெறும் 14,252 crore தான். ஸோ இப்போ பல மடங்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதாவது லாங் டேர்ம் ப்ராஃபிட்டபிலிட்டி சிக்னிஃபிகண்டா இம்ப்ரூவ் ஆயிருக்கு. இன்னொரு முக்கியமான நம்பர் ROCE 38.9%, ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 29.3%. ஸோ இந்த நம்பர்ஸ் என்ன சொல்லுதுன்னா கம்பெனி அவங்களோட கேபிட்டலை ரொம்ப எஃபிஷியண்டா யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு காமிக்குது. பேலன்ஸ் ஷீட் ஃபினான்ஷியல் இயர் 26ல ஐடிசி சுமாரா 71,254 கோடி ரிசர்வ் வச்சிருக்காங்க. இன்வெஸ்ட்மெண்ட் 38,128 crore, டோட்டல் அசெட் 93,637 crore, ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ 16,332 crore, borrowings 2,399 crore. அதனால டெப்ட் ஒரு பெரிய கன்சர்னா இங்க தெரியாது. கேஷ் ஜெனரேஷன் ஸ்ட்ராங், லிக்விடிட்டி கம்ஃபர்டபிள், டிவிடெண்ட் கெப்பாசிட்டி இருக்கு. ஃபினான்ஷியல் இயர் 26ல பே அவுட் ரேஷியோ 88%, கரண்ட் பிரைஸ்ல இருந்து டிவிடெண்ட் ஈல்ட் சுமாரா 5.2%. ஸோ அதனால இன்வெஸ்டர்ஸ்க்கு பிரைஸ் அப்ரிசியேஷன் மட்டும் இல்லாம டிவிடெண்ட் இன்கமும் இதுல ஒரு இம்பார்ட்டன்ட் காம்பனண்டா இருக்கு. ஆனாலும் ஒரு வார்னிங் சிக்னல் இருக்கு. எல்லாமே பெர்ஃபெக்ட்னு சொல்ல முடியாது. ஐடிசியோட ஒர்க்கிங் கேபிட்டல் சைடு கவனிக்க வேண்டிய விஷயம் இருக்கு. இன்வென்ட்ரி டேஸ் 209 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கேஷ் கன்வர்ஷன் சைக்கிள் 164 days. இது ஃபியூச்சர்ல தொடர்ந்து இன்க்ரீஸ் ஆகுதான்றத இன்வெஸ்டர் தொடர்ந்து மானிட்டர் செஞ்சுட்டே இருக்கணும். அதனால ஸ்ட்ராங் பேலன்ஸ் ஷீட் இருந்தாலும் ஒர்க்கிங் கேபிட்டல் ட்ரெண்டை இக்னோர் செய்யவும் முடியாது. இவங்களோட காம்படிட்டர்ஸ் யாருன்னு பார்த்தா எஃப்எம்சிஜி சைட்ல HUL, நெஸ்லே, பிரிட்டானியா, டாடா கன்சியூமர், டாபர் இது மாதிரி கம்பெனிஸ் இருக்காங்க. சிகரெட் சைட்ல கோத்ஃப்ரை பிலிப்ஸ், VST இண்டஸ்ட்ரீஸ். பேப்பர் போர்ட் சைட்ல JK பேப்பர், வெஸ்ட் கோஸ்ட் பேப்பர் மில்ஸ் இது மாதிரி கம்பெனிஸ் இருக்கு. ஆனா ஐடிசியோட பிக்கஸ்ட் அட்வான்டேஜ் என்னன்னா டைவர்சிபிகேஷன். அதே நேரத்துல பியூர் எஃப்எம்சிஜி கம்பெனிஸ்க்கு இருக்கிற ஹை வேல்யூவேஷன் மல்டிபிள் ஐடிசிக்கு கிடைக்கிறது இல்ல. இதுக்கான காரணம் டபாக்கோ ரெகுலேஷன், லோயர் growth, காம்ப்ளெக்சிட்டி. ரிப்போர்ட் படி பார்த்தா இவங்களோட PE 17.7x டைம்ஸ்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இன்வெஸ்டரா கட்டாயம் தெரிஞ்சுக்கொள்ள வேண்டிய ரிஸ்க்கும் இதுல இருக்கு. ரிஸ்க் நம்பர் 1, சிகரெட் டாக்ஸ் ஹைக்ஸ். டாக்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகலாம், வால்யூம்ஸ் பாதிக்கப்படலாம். ரிஸ்க் நம்பர் 2, illicit சிகரெட் ட்ரேட். லீகல் சிகரெட் எக்ஸ்பென்சிவ் ஆகும்போது கன்சியூமர்ஸ் illicit ப்ராடக்ட்ஸ்க்கு ஷிஃப்டும் ஆகலாம். ரிஸ்க் நம்பர் 3, FMCG காம்படிஷன். FMCG பிசினஸ் வளர்ந்தாலும் மார்ஜின்ஸ் இம்ப்ரூவ் ஆகல. ஸோ டைவர்சிஃபிகேஷன் ஸ்டோரியே இதுக்கு வீக்காவும் ஆகலாம். ரிஸ்க் நம்பர் 4, பேட் ஸ்டேக் சேல். லார்ஜ் ஸ்டேக் சேல் ஷார்ட் டேர்ம்ல சப்ளை ப்ரெஷரை உருவாக்கலாம். ரிஸ்க் நம்பர் 5, அக்ரி, அதுக்கப்புறம் பேப்பர் கமோடிட்டி சைக்கிள்ஸ். கமோடிட்டி பிரைசஸ் அதுக்கப்புறம் எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் ஏர்னிங்ஸை இம்பாக்ட் செய்யலாம். ரிஸ்க் நம்பர் 6, ESG. டபாக்கோ பிசினஸ் காரணமா சில ESG ஃபோக்கஸ்ட் இன்வெஸ்டர்ஸ் ஐடிசியை அவாய்ட் செய்யலாம். ஆனா ரிப்போர்ட் ஹைலைட்ஸையும் ரொம்ப முக்கியமான நியர் டேர்ம் கன்சர்ன் என்னன்னா Q1 ஃபினான்ஷியல் இயர் 27ல சிகரெட் வால்யூம் 9% டிக்ளைன் ஆயிருக்கு. இந்த டிக்ளைனை தொடர்ந்து பல குவார்டர்ஸ் நீடிக்குதான்னு ஒரு இன்வெஸ்டரா நம்ம வாட்ச் பண்ணணும். அப்படி நீடிச்சதுன்னா ஐடிசியோட வேல்யூவேஷன் தீசிஸையும் ரிவ்யூ செய்யணும். ஸோ இப்போ ஆரம்பத்துல கேட்ட கேள்விக்கே திரும்ப போவோம். 269ல ஐடிசி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா? ரிப்போர்ட் ஓவரால் கன்க்ளூஷன் என்ன சொல்லுதுன்னா ஐடிசி ஒரு ஸ்ட்ராங் சிகரெட் பிரான்ச்சைசியா இருக்கு. ஸ்ட்ராங் பிராண்ட்ஸ் இருக்கு, ஹியூஜ் கேஷ் ஜெனரேஷன் இருக்கு, FMCG growth ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, ஹை டிவிடெண்ட் ஈல்டும் இருக்கு. ஆனா சிகரெட் டாக்ஸேஷன், ரெகுலேஷன், illicit ட்ரேட், வால்யூம் டிக்ளைன் இது போன்ற ரிஸ்க்கும் இதுல இருக்கு. அதனால ஐடிசியா ஒரு ஹை growth FMCG ஸ்டாக்கா பார்க்காம ஸ்ட்ராங் கேஷ் ஜெனரேட்டிங் சிகரெட் பிரான்ச்சைசி, FMCG ஆப்ஷன் பிளஸ் ஹை டிவிடெண்ட் ஈல்ட் பட் சிகரெட் டாக்ஸ் ரிஸ்க்கும் இருக்கு. ஐடிசி மாரி உள்ள ஸ்டாக்ல இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்கும் போது கம்பெனியோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட், லாஸ்ட் எக்ஸ்சேஞ்ச் ஃபில்லிங்ஸ், அதுக்கப்புறம் உங்களோட ஓன் ரிஸ்க் ப்ரொஃபைலையும் கன்சிடர் பண்ணுங்க. தொடர்ந்து இது மாரி யூஸ்ஃபுல்லான மார்க்கெட் அப்டேட்ஸ் வேணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.